ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக வந்து ஃபிக்ஸட், அப்சல்யூட், ஸ்டிக்கி பார்த்துட்டு இருந்தோம். தென் ஃபைனலாக நம்ம வந்துட்டு ரிலேட்டிவ் பார்த்துடலாம். ஓகே, சிமிலராக இதே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாமே. அப்சல்யூட்டே எடுத்துட்டு லாங்குவேஜ் செட் பண்ணிக்கலாம். HTML. ஓகே, டன் டன். சேவ் கொடுத்துக்கலாம். என்னது ரிலேட்டிவ். ஓகே, நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஸ்டிக்கியும் பார்த்துட்டோம். கலர் கொடுத்துடலாம், ஒரு லைட் ப்ளூ கலர். ஓகே, தென் நம்ம பேலன்ஸ் பார்க்க வேண்டியது ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்ல என்ன இருக்கும்னா, நமக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வந்து இருக்கும், ஓவர்லேப் ஆகாது. ஒரு கண்டென்ட்டுக்கு இன்னொரு கண்டென்ட் ஓவர்லேப் ஆகாது. அதே நேரத்தில் ஸ்க்ரோல் ஆயிரும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பேஜில் ஏதோ ஒரு கண்டென்ட்டை எங்கேனாலும் பொசிஷனிங் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு எனக்கு ஓவர்லேப் ஆகக்கூடாது. அந்த கண்டென்ட் கீழே அடுத்த கண்டென்ட் வரணும். அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ரிலேட்டிவ் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்துட்டு இப்போ பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துக்கலாம். ரிலேட்டிவ் கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு இது ஓவர்லேப் ஆகக்கூடாது. இந்த இமேஜஸ் வந்துட்டு வெப்சைட்டில் இந்த கார்னரில் இருக்கணும். அது பக்கத்தில் இருக்கிற மீதி கண்டென்ட் எல்லாம் இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஓகே, நமக்கு பாருங்கள், நமக்கு இந்த ஃபஸ்ட் இந்த இமேஜோடு சேர்ந்து தான் இந்த கண்டென்ட்டு ஸ்க்ரோல் ஆகுது. அவங்களாம் பார்க்க முடியுதா? ஸோ இந்த இதோட சேர்ந்து தான் ஸ்க்ரோல் ஆகுது தவிர நமக்கு வந்துட்டு அந்த இதுக்கு முன்னோட்டி அப்சல்யூட்டில் பார்த்த மாதிரி ஒன் செகண்ட். அப்சர்வரில் பார்த்த மாதிரி நமக்கு இங்கே ஃபுல்லாக இது கீழே வந்துட்டு ஓவர்லாப் ஆகிற மாதிரி ஆகலை. அதுக்கு பதிலாக நமக்கு வந்துட்டு ரிலேட்டிவில் ஸோ அந்த டேக் முடிஞ்சதுக்கப்புறம் அது கண்டென்ட் ஆரம்பிச்சிருக்கு. மீன்வைல் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் வந்துட்டு ரொம்ப கீழே வந்துட்டு மூவ் பண்ணிட்டேன். ஸோ அது வந்துட்டு ஒரு ட்ராபேக் ஆயிடுச்சு. ஒன் செகண்ட், 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இது வேணால் ஒரு 100 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதுக்கு ஸ்பேஸும் கிடையாது நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, சாரி, ஸ்பேஸ் இருக்குது, ஓவர்லேப் மட்டும் கிடையாது ரிலேட்டிவ் சொல்லியிருக்கேன், சாரி. ஓகே, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு மார்ஜின் பாருங்கள், 8 பிக்சல்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த இமேஜஸ்க்கு மட்டும் எடுத்துக்கிறேன். இமேஜஸோட கண்டென்ட்டு. ஸோ இதுக்கு பார்டரும் கொடுத்துக்கலாம், மார்ஜின் நம்ம கொடுத்துக்கலாம். வேணால் நான் வந்துட்டு ஒரு மார்ஜின் வந்துட்டு 20 பிக்சல் கொடுக்குறேன். இதுக்கு ஸ்பேஸும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கூடும். மார்ஜின் 20 பிக்சல், கொஞ்சம் பார்க்க நீட்னஸாக இருக்கும். அந்த ஒரு ரீசன் தான் 20 பிக்சல். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த இதை சுற்றி மார்ஜின் வந்துட்டு 20 பிக்சல் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இது கீழே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் அப்படியே தான் ஸ்க்ரோல் ஆகும். ஸோ இதுக்கு மேலே ஓவர்லேப் ஆகி ஸ்க்ரோல் ஆகாது. நம்ம அந்த ஓவர்லேப் ஆகிற அளவுக்கு நம்ம இமேஜஸ் கீழே பொசிஷனிங் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் ஓவர்லேப் ஆகிருக்குமே தவிர நம்ம இந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே ஓவர்லேப் ஆகி மேலே ஸ்க்ரோல் ஆகாது. அந்த கண்டென்ட்டுக்கு மேலே இந்த இமேஜ் வந்து உட்காந்துரும். மீன் டைம் நமக்கு அந்த கண்டென்ட் மட்டும் மறந்துருக்கும். பர்டிகுலராக இப்போ இந்த ஒரு 4 லைன் மட்டும் மறந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வந்துட்டு அந்த லைன் அப்படியே தான் போகுமே தவிர ஓவர்லேப் ஆகிருக்காது. ஸோ அந்த பொசிஷனிங் பண்ணுறதை நம்ம கரெக்டாக பண்ணணும். ஸோ இதுதான் ரிலேட்டிவ். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கையில் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய்.